நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே ஒரு அன்பு நண்பர்கிட்ட இருந்து அழைப்பு. ஆனா எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கு, வந்து பாருங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு. சரி ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு மாதிரி கிணத்துக்கடை வரைக்கும் போனுங்க. கிணத்துக்கடவுல இருந்து 12 கிலோமீட்டர் முத்துக்கவுண்டனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தாங்க இந்த முத்துமலை முருகன் கோவில் இருக்கு. சூப்பரா இருக்குங்க. அப்படியே வந்து மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தார் ரோடு, கோயில் வரைக்குமே அப்படியே கார்லயே போய்க்கலாங்க. அவ்வளோ அற்புதமா இருக்குங்க. கோயிலுக்கு மேல இருந்து பார்த்தாச்சுன்னா அப்படியே மேற்கு மலை தொடர்ச்சி அப்படியே அவ்வளவும் தெரியுது. அவ்வளோ இயற்கையா இருக்குங்க. இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்தாச்சுன்னா சுமார் 300 வருஷத்துக்கு மேல இருக்குங்க. அப்ப மலையில வந்து சின்னதா முருகர் கோயில் இருக்கு. இந்த சுற்று வட்டார கிராம மக்கள் வந்து அப்பப்போ நல்ல நாள்களை வந்து இந்த முருகரை வணங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பெரிய பத்ர கவுடர் அப்படிங்கிறவர் வந்து அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1980வது வருஷம் கோபால் கற்பூர நிறுவனர் கோபாலகிருஷ்ணன் ஐயா வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு உண்டான அத்தனை வேலைகளுமே இந்த கோபால் கற்பூர நிறுவனர் தான் பண்ணிக்கிறாருங்க. மிக அற்புதமா பண்ணிக்கிறாரு. அவரும் இப்ப காலமாயிட்டாரு. அதனால இந்த கோவில்ல வந்து இப்ப பார்த்தாச்சுன்னா டெய்லியுமே ஒரு 100ல இருந்து 150 பேருக்கு டெய்லி அன்னதானம் நடந்துருக்கு. அதே மாதிரி விசேஷ தினங்கள்ல வந்து பார்த்தோம்னா ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போட்டிருக்காங்க. மிக அற்புதமா இருக்கு. அதே மாதிரி இங்க முத்துமலை நற்பணி ட்ரஸ்ட்னு ஒரு அமைப்பை ஏற்பாடு பண்ணி அவங்க தாங்க இந்த கோயிலை இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரஸ்ட்காரங்க உண்மையவே அவ்வளோ அற்புதமா கோவிலை வச்சுக்கிறாங்க. எல்லா விசேஷ தினங்கள்ல வந்து இங்க வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு அத்தனை வசதிகளும் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க கோவை அல்லது கோவை பக்கத்துல இருந்தீங்கன்னா ஒரு எட்டு வந்து இந்த முத்துமலை முருகர் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கு. வாங்க, முத்துமலை முருகனோட அருளோட போங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.